இந்த நாளில் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் வாசித்ததான இந்த பகுதியின் இருந்தே சில வசனங்களை நாம் கோடிட்டு காட்டி நம்மை நாமே நினைவுபடுத்தி கொண்டு இந்த வேளையில் நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். நாம் வாசித்ததான இந்த நாளில் சகோதரர் அனீஷ் அவர்கள் நாம் வாசித்து கொடுத்த பகுதி மற்ற 26வது அதிகாரம் 21 முதல் 30 வரை வாசித்து கொடுத்தார். இந்த பகுதியை நாம் 3 பிரிவாக இந்த நாளில் நாம் மறுபடியும் வாசித்து தியானித்து பந்திக்குள்ளாக செல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். முதல் 21 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் நம்மை நாமே நான் இந்த வாரத்தில் அல்லது இதுவரை நான் எப்படி இருந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் நான் இருக்கிறேன், அதை நாம் சோதித்து அறிகிற ஒரு பகுதியாக நம்மை நாமே பார்க்கிற ஒரு இடத்திலும், பின்பதாக 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அதை நாம் எப்படி நினைவு கூறுகிறோம் என்றும், 29 30 வரைக்கும், அதன் பின்பதாக ஒவ்வொரு வாரமும் ஃபியூச்சர் நான் என்ன செய்ய வேண்டும், எதுவரை நான் செய்ய வேண்டும் என்று 3 மாதிரியாக, முதல் தலைப்பாக முதலில் எனக்குள்ளாக நான் பார்க்க வேண்டும், எனக்கு உள்ளாக நான் எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். 21வது வசனம் இப்படியாக கூறுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடைய கூட தாளத்தில் கை இடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். ஒவ்வொருவருக்கும் அந்த கேள்வி உடனே அந்த இடத்தில் அங்கே வருகிறது. நானா தப்பு பண்ணிட்டேன். இந்த நாளிலும் ஒவ்வொருவரும் நாம் யோசித்தோம் என்றால், இந்த ஒரு வார காலம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கை வாழவில்லை, நான் உங்களுக்கு கொடுத்த ஈவை நீங்கள் பெரிதாக எடுத்து தேவனுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டால், இந்த நாளில் யார் தைரியமாக நான் செய்தேன் என்று சொல்லக்கூடும், யார் நிற்கக்கூடும்? நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த வேளையில் எப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று சோதித்து அறிந்து இருக்கிற இந்த வேளை. இரண்டாவதாக 26வது வசனம் நாம் எப்பொழுதும் வாசிக்கிறான பகுதி. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். ஒரு வார காலம் முழுவதும் நாம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும். நாம் திங்கள் முதல் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஈவை, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு ஈவை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் என்றால், இந்த பந்தியை இலவசமாக பெற்றிருக்கிறோம் என்றால், நமக்காக தேவனே இந்த உலகத்தில் வந்து அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவர் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் நமக்கு தெரியும், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நமக்காக ஒருத்தர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், அதை நாம் பெற்றுக்கொண்ட வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை நாம் சோதித்து அறிந்து, எனக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அந்த சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தை நாம் பங்கு பெறுகிறோம், எனக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, நான் பாவத்தில் இருக்கும் பொழுது, நான் எல்லா மீறுதல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பு கிடைத்தது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல், நான் ஒரு புறஜாதியாக இருக்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் அல்ல, நான் இந்தியனாக புற ஜாதியராக நாம் இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கிறதற்கும் அவரிடத்தில் வருவதற்கும், என்னுடைய அப்பா, என்னுடைய சொந்த அப்பா, நான் அவருடைய சொந்த பிள்ளை என்று
நான் உரிமை கொண்டாடுவதற்கு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் புற ஜாதியாக இருந்தனும் இல்லை, எனக்கு தேவனும் தேவனுடைய பிள்ளை நான் என்று இந்த நாளில் நாம் அந்த ஒரு தைரியத்தை, அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டு இந்த வேளையில் அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை நாம் இந்த வேளையில் பங்கு பெறுகிறோம். அப்படி இருக்கிற ஒரு நாம் இந்த நாளில் நம்முடைய சோதித்து அறிந்து, எனக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, எனக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்று நன்றி கூறி ஜெபித்து அந்த வேளையில் அவர்கள் பங்கு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அந்த நன்றி கூறுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும், பாவத்தில் நான் இருக்கும் பொழுதும் இயேசு எனக்காக மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நாம் ஒருவேளை நம்மளுடைய குழந்தையோ அல்லது நம்மளுடைய குழந்தையான ஒரு செல்ல பிராணி நமக்காக அடிபடும் பொழுது, அல்லது நம்ம ஒரு செல்ல பிராணியை ஒரு சின்ன ஒரு அடி கொடுத்துட்டாலே நமக்கு அவ்வளவு காயம் ஏற்படும், அவ்வளவு வேதனை ஏற்படும். ஆனால் ஒரு தேவ குமாரனே அவருடைய பாடுகள் இப்பேற்பட்டதாக இருக்கிறது. அதுவும் நான் அதற்கு உரியவனா, நான் எல்லாம் செய்து அவர் பண்ணவில்லை, நான் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக அடிபடுகிறார். அதை நாம் உணர்ந்து சோதித்து அறிந்து இந்த வேளையில் நாம் இதற்குள்ளாக தியானத்தில் இருப்போம். கடைசியாக 29வது அதிகாரம் 30வது அதிகாரம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் வரைக்கும் இதில் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுவரை நான் இதை செய்ய வேண்டும்? ஒரு வாரமோ அல்லது ஒரு வாட்டி நான் எடுத்து விட்டால் போதும், நான் பேப்டிசம் எடுத்துட்டா அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு படியும் அல்ல, அதுதான் என்னுடைய கடைசி முடிவு அல்ல. பேப்டிசம் உங்களுடைய முதலாவது படி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சபைக்கு சேரப்படுவதற்கு முதல் படியாக பேப்டிசம் இருக்கிறது. பின்பதாக நான் ஒவ்வொரு வாரமும் இதை நினைவு கூர்ந்து கடைபிடித்து ஒவ்வொரு வாரமும் எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக என்ன கிடைத்திருக்கிறது, என்ன பரிசை நான் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு ஈவை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது 29வது வசனத்தில் என்ன கூறுகிறார்? நம்மோடு சேர்ந்து அவர் இந்த பானத்தை பங்கு பெறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், அது வரைக்கும் நான் இதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாரமோ அல்லது மெதுவும் ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடம் ஒரு வாட்டியோ சூறவில்லை, ஒவ்வொரு வாரமும் நான் இதை கடைபிடிக்க வேண்டும். பந்திக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக உங்களுடைய மனதில் இந்த ஒரு நினைவு மட்டும் நான் நினைப்பூட்டி பந்திக்குள்ளாக அதை உங்களுடைய மனதில் வைத்து பந்திக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். பாவியாகிய நான் என்னை மீட்டெடுக்க, பாவத்தில் நான் இருந்த என்னை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. சரீரத்திற்கு அடையாளமாக நாம் அப்பத்தை பங்கு பெறுகிறோம். பாவியாகிய நான், பாவத்தில் இருந்த நான், அப்பாவை, தேவனை அப்பா என்று கூப்பிட முடியாத ஒரு இடத்தில் இருந்த நான், என்னை சேர்த்து கொண்டார், புதிய உடன்படிக்கையில் அழைத்தார். அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம், புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம், அதில் நான் பங்கு பெறுகிறேன். இந்த மாதிரியே ஒவ்வொரு வாரமும் நான் நினைவு கூறுகிறேன். எனக்காக அவர் பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட இடத்தில் நான் இருக்கும் பொழுது அவர் அந்த வேதனைப்பட்டார் என்று யோசித்து தியானித்து இந்த நாளிலும் ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்க